அத்தையும் தாத்தாவும் வேற வீட்டுக்கு போக போறாங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, சும்மாதான் கேட்டேன். என்னம்மா? இந்தாங்க, நான் ஒரு வழியா வீடு பாத்துட்டேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா, ரொம்ப அலைச்சலாயிடுச்சு. ரோட்ல வீட்டு புரோக்கர் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கும்போது எம்டி சாரோட பாட்டி என்ன பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எம்டி என்னடானா, இங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, வேணும்னா அங்க வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நான் நாசுக்கா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வரும்போது புரோக்கர் ஃபோன் பண்ணாரு. அவர் காட்டின வீடு பிடிச்சு போச்சு. நாளைக்கு அட்வான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அட்வான்ஸ கொடுத்துட்டு நாளைக்கே பாலையும் காய்ச்சி அப்படி குடி போயிடலாம்ப்பா. வாங்கப்பா, இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். உன் துணிமணி என் துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டமா? பவி, சொல்லுங்க நீ. நான் தான் சாரி கேட்டுட்டேனே, தனியா போய் தான் ஆகணுமா? இனிமே அதான் நல்லது அண்ணி. கொஞ்சம் விலகி இருந்தாதான் நமக்குள்ள பெரிய பகையோ சண்டையோ வராம பாத்துக்க முடியும். நாங்க இங்க பக்கத்துல தானே போக போறோம், எப்பவும் வரப்போக இருந்துக்கலாம். அதான் நல்லது. இல்ல பவி. இல்ல நீ, அப்பதான் உறவுல எந்த சிக்கலும் இல்லாம தொடரும். நாங்க தனியா போறதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பா, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரிம்மா. என்னம்மா? அம்மு, அத்தையும் தாத்தாவும் நாளைக்கு வேற வீட்டுக்கு போக போறாங்களா? அப்படி போயிட்டாங்கன்னா திரும்பி நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? அதுக்கப்புறம் அவங்கள நீ பார்க்கவே முடியாது. அத்தையும் தாத்தாவையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். அவங்க தனியா போயிட்டா உன் அத்தை உனக்கு பாடம் சொல்லி தர முடியாது. அம்மா, அவங்க நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா? வரவே மாட்டாங்கம்மா. வந்தாலும் 1 hour அப்படி இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அம்மா, என்னம்மா பண்றது? நீ சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க தங்கம். போகாதீங்க அத்தை, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நீ சொன்னு வச்சுக்க, நிச்சயம் அவங்க இங்க இருப்பாங்க. சரி, நான் போய் கேக்குறேன். இப்பவே போய் கேளு. அப்பா, காஃபி போறட்டா? சரிம்மா. மருமக அப்பவே கொடுக்கறேன்னா நான் தான் வேண்டான்னு. சரிம்மா, நீ கொண்டாந்து கொடு. சரிங்கப்பா. அத்தை, என்னடா? நீங்களும் தாத்தாவும் வேற வீட்டுக்கு போக போறீங்களா? ஆமாம்மா. எதுக்கு அத்தை தனியா போறீங்க? நீங்க இங்கேயே இருக்கலாம்ல? இல்லடா, அது அத்தை ஆபீஸ் பக்கத்திலே வீடு இருந்தா போக வர வசதியா இருக்கும்ல, அதான். சரியா? இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. பாட்டியும் அம்மாவும் சண்டை போட்டதுனால தாத்தா கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அதனாலதான் நீங்க தனியா போறீங்க.
எனக்கு தெரியும். தனியா போயிட்டா இங்க வரமாட்டீங்கல்ல அத்தை? ஏய் அப்படிலாம் இல்லடா செல்லம், உன்னை பாக்குறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வருவோம். வீக்லி ஒன்ஸ் தானா? அப்ப எனக்கு யாரு பாடம் சொல்லி தருவா? கதையெல்லாம் யார் சொல்லுவா? தாத்தா என்ன தினமும் கடைக்கு பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு. நீங்க போயிட்டீங்கன்னா யார் கூட்டிட்டு போவா? உன் கூட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட்டிட்டு போவாங்க. போங்க அத்தை. அம்மா போரு. அவங்களுக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியாது. நீங்க போக கூடாது, இங்கதான் இருக்கணும். இல்லடா செல்லம், அத்தை சொல்றத கேளுடா. இல்ல, நான் கேட்க மாட்டேன். தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா. வேற வீட்டுக்கெல்லாம் போக வேணாம், இங்கே இருங்கன்னு சொல்லுங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, ப்ளீஸ். அம்மோ, என்னைக்கு இருந்தாலும் உங்க அத்தை இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவதானே? பொண்ணா பிறந்தாலும் அப்படித்தானே? இதை புரிஞ்சுக்கடா செல்லம். அத்தையும் தாத்தாவும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த செல்ல குட்டியை பார்த்துட்டு போக வேணாம். ஆஹா, நீங்க போனா வர மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் உங்களை போக விட மாட்டேன் அத்தை. போக மாட்டேன்னு சொல்லுங்க அத்தை. இல்லைன்னா என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க. சரின்னு சொல்லுங்க அத்தை. இல்லடா, நீ அப்பா அம்மா கூட தானே இருக்கணும். நீங்களும் இருந்தாதான் நான் உங்க கூட இருப்பேன். இல்லைன்னா நான் உங்க கூட வந்துருவேன். நான் உங்களை போக விட மாட்டேன். இங்கே இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, அம்மோ. சொல்லுங்க அத்தை. அம்மு, அடம் பிடிக்காதடா செல்லும். அத்தைக்கும் தாத்தாவுக்கும் இப்பதான் நல்ல நேரம் பிறந்திருக்கு. அவங்கள போக விடுமா? நான் போக விட மாட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை, அத்தை சொல்லுங்க அத்தை. போக மாட்டேன் சொல்லுங்க அத்தை. நான் போக விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன். இல்லடா, நாங்க அம்மு அம்மு அம்மோ, அம்மு அம்மோ, அம்மோ, அம்மு 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 என்னாச்சு? ஏய், அம்மு அப்படி உட்காரேம்மா. அம்மோ, அம்மு அம்மு அம்முடே, கண்ணா. அம்மு நான் என்னாச்சு போக அம்மு? மாட்டேன்டா. அழாதடா. அம்மு 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 அம்மோ, அம்மோ, இங்க பாருடா. அழாதம்மா, அழாத. அம்மு அம்மு என்னாச்சு நீ? அம்மு அம்மு அம்மோ, அழாதடா. அழாதம்மா, அழாதம்மா. அழாத அம்மு. அம்மோ, இங்க பாரு அம்மு. அம்மோ, அழாதம்மா. அத்தை இங்கதாம்மா இருப்பா. அம்மு, இங்க பாரு, அத்தையும் தாத்தாவும் இங்க இருந்து போக கூடாது, அவ்வளவுதானே? நாங்க போலடா. அம்மு அம்மோ, அம்மோ, அம்மு, நாங்க நாங்க போகலடா. நீ அழாதடா. அம்மோ, சொல்ல கேளுடா. இங்க பாரு, அம்மோ, இங்க பாரு அம்மு. அம்மு தண்ணி எடுத்துட்டு வரேன். டேய், சீக்கிரமா வாடா. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மோ, நம்ம போகல. நாங்க எங்கேயும் போகலடா. இங்கேயே இருக்கோம்டா. அழாதடா, அழாதடா கண்ணாட்டே, அழாதடா. அம்மோ, அம்மோ. ஐயோ. அம்மு அம்மு டேய், சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. குடு, இந்தா, போய், குடு, குடு. அம்மு அம்மோ, அம்மு இங்க பாரு. அம்மு தண்ணி குடிடா. அம்மோ, அம்மு அம்மு அம்மோ, அழாதடா. இங்க பாருடா. அழாத, தாத்தாவும் நானும் எங்கேயும் போல, ஆ, சரியா? God promise. ஆமாம்மா. ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ். நிச்சயமா போக மாட்டோம். நீங்க போக மாட்டீங்கல்ல? நிச்சயமா போக போக மாட்டோம். போக மாட்டேம்மா, போக மாட்டேன். அம்மோ, அழாதல்ல. இனிமே நாங்க போக மாட்டோம்டா. நாங்க எங்கேயும் போல, அழக்கூடாது. ம்? நிச்சயமா இங்கேயே இருப்போம்.
என்ன அமாவாசை இன்னும் தேவ் வரல? தம்பி கிட்ட சொல்லட்டுமா? வந்துட்டு இருக்காரு. சரி. நீங்க சாப்பிடுங்கம்மா. தம்பி வந்துட்டாருமா. தேவ் வா உட்காந்து சாப்பிடு. பாட்டி ஐ அம் சோ ஹங்கிரி. பயங்கரமா பசிக்குது அமாவாசை பாட்டி. தம்பி கிட்லி வைப்பா. சட்னி போடு. சாப்பிடுப்பா. செல்லக்குட்டி, நீ இங்கதான் இருக்கியா? இப்படிதான் இன்டிமேஷன் கொடுக்காம எப்படி லபகன்னு வந்து புடிச்சிட்டேன் பாத்தியா? ஐயோ, இங்கதான் உட்கார்ந்துருந்தா, எங்கன்னு தெரியல, தேடுங்க தேடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இவங்க எல்லாம் இருக்காங்கன்ற தைரியத்துல தானே என்னையே துச்சமா நினைக்கிற. நான் இவங்க யாருக்கும் பயப்பட போறது இல்ல. நீ என் பொண்டாட்டி. ஐ அம் யுவர் சோல் ப்ரொப்ரைட்டர், யூ நோ. நீ என் கூட வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. உன்னை அனுப்ப மாட்டேன்னு இவங்களும் சொல்ல முடியாது. இப்போ நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். யார் என்ன தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். செல்லுபடி போலாமா? வா வா வா. யோ சாம்பார் ஊத்தியா? வா வா வா. ஏய் ஏய் வாடி. ஐயோ பாட்டி, வாடிங்கறல. பாட்டி என்ன காப்பாத்துங்க வா பாட்டி. சொல்றல. வா வா போலாம். நான் போக மாட்டேன். வா ஐயோ, வா. பாட்டி விடுவாத பிடிக்காத. பாட்டி, ஏய் இவங்க என்ன கொன்னுட்டு வாங்க பாட்டி. வா, ப்ளீஸ் போலாம். பாட்டி ப்ளீஸ். ஏய் விடு. தம்பி ஒரு நிமிஷம். விடு. இந்த பார், இவ உன் பொண்டாட்டின்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவ உன் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்றாளே. நீ கட்டின தாலியவே கழட்டி எரிஞ்சிட்டு வந்தவள நீ உன் பொண்டாட்டின்னு எப்படி உரிமை கொண்டாட முடியும்? தாலியை சுமந்துக்கிட்டு அவ உன் கூட வாழலங்கிறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ கட்டின, அவ கழட்டி போட்டுட்டா. அவ்வளவுதானே உங்களுக்குள்ள இருக்கிற பந்தம். தாலி கட்டினதை மட்டும் பெருசா சொல்ற. இவ கழட்டி எரிஞ்சத ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. உன் கூட வாழ ஆசைப்படல. அவ ஆசைப்படுறேன்னு சொல்லட்டும் என்கிட்ட. நானே அவளை உன் கூட அனுப்பி வைப்பேன். அவதான் வரமாட்டேன்னு சொல்றான்ல. நீ இப்படி கட்டாயப்படுத்துறது இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு அழகில்ல தம்பி. அதோட அவ என் பேத்தி. ஏன் முன்னாலே அவ கைய பிடிச்சு இழுக்கிற? ரொம்ப தப்பு. டேய் கிழமை, இவ்வளவு நேரம் பேசுனா ஏதோ எனக்கு ஃபேவரா பேசுவ, என் பொண்டாட்டியை என் கூட சேர்த்து வைப்பேன்னு பார்த்தா தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இது பாரு, இவன் பொண்டாட்டி ஓகேயா? இவ்வளவு அடிப்பேன் உதப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யார் அதை கேட்கறதுக்கு? ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் புருஷன் தான், அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டி பேத்தி எல்லாருமே. புரிஞ்சுதா? நீ வாச்சோ. டேய், விடுடா அவள. அவள விடு. டேய், சொல்லிட்டே இருக்கேன். கொஞ்சம்டா. ஒழுங்கா வா. டேய், வா. விடுடா. வாங்கறல. டேய், சொல்றேன்ல, விடுடா, விடுடா. வாங்கறல. என்ன பாட்டி பேசிட்டு இருக்கும்போதே கையை வச்சுனா நான் டென்ஷன் ஆவன ஆக மாட்டேனா? அச்சா. போடா வெளிய. அண்ணா விடுடா, அவனை வெளிய போய் சொல்றேன். போடா வெளிய. ஏய், ஏன் முன்னாடியே என் பாட்டிய மரியாதை இல்லாம பேசிட்டு அடிக்க கை வாங்குறியா? தர லோக்கல்னா வீடு போந்து என்ன வேணாலும் பண்ணுவியா? இப்பவே உன் கதையை முடிச்சிட்டமா? வேணாம். இன்னொரு தடவை இவளை தேடி இங்க வருவ இல்ல பார். மாட்டேன். ஈரி வந்த உயிரோட போக மாட்டேன். போடா போடா. டேய், ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கேன்னு நினைக்கிறியா? நல்ல எத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? நீ என்ன தேடி வந்துதான் ஆகணும். வருவ வருவ. ஏய், என்னடா இன்னும் நின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க? போடா வெளிய. டேய் டேய், என்ன கொன்றுவியா நீ? கொன்னுடுவியா? இவ்வளவு உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது உனக்கு நல்லது இல்ல. ஏய், அடங்க மாட்ட நீ. போடா, சாவடிச்சிடுவேன். போ.
பாட்டி நீ ஏன் பேத்தியம்மா? என் முன்னாடி ஒருத்தன் உன்னை கையை பிடிச்சி இழுத்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இருக்க மாட்டேன். உனக்கு நான் இருக்கேன். நாளுக்கு நாள் இவளால பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கு. என்னைக்குதான் இதுக்கெல்லாம் முடிவு வரப்போகுதோ தெரியல. ஏ போங்க பாட்டி. சீக்கிரம் முடிவு வரதான் போகுது. எனக்கு இல்ல, உனக்கு. சார் சார் யாரும் இல்லையா வீட்டுல? அடடே நீங்களா? வாங்க தரவே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சரி. அப்புறம் நீங்க கொடுத்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டணும். பிரமாதமா இருக்குன்னு சொன்னாரு. நல்ல வரன் நல்ல குடும்பம்னு நீங்க வேற சொல்லிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டு என்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேட்டு சொல்றேன். சரி. அப்புறம் கிளம்பிட்டுங்களா? ரொம்ப நல்லது. காஃபி சாப்பிட்டு போங்களேன். இருக்கட்டுங்க. நான் வரட்டுங்களா? வரேன். அப்பா, பவி, என்னப்பா இதெல்லாம்? நான் தான் சொல்லிட்டு இருந்தேனம்மா. ஏற்கனவே ஜாதகம் கொடுத்திருந்தாரு, பொருத்தம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நான் மட்டும் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா என்னைக்கு கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வச்சிருக்கலாமா? அப்பா, இப்ப வீடு இருக்கிற நிலைமையில எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? தேவையில்லாத வேலையாம்மா? இதுக்கு மேலேயும் தள்ளி போட உனக்கு வயசு இல்லம்மா. நீ கல்யாண வயசை தாண்டிக்கிட்டு இருக்க. கல்யாணம் 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 எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தானப்பா. அப்பா, நான் இங்க இருக்கும்போதே உங்க மனசு நோகடிச்சு நீங்க வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்க நிலைமை வந்துருச்சு. நான் கல்யாணமாகி போயிட்டா நிரந்தரமாவே உங்களை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வந்துரும். போற இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போக முடியாதுப்பா. இங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாம அங்க எப்படிப்பா நான் நிம்மதியா இருக்க முடியும்? அம்மாடி, அப்பாவுக்காக நீயும் வாழ்க்கையை தியாகம் பண்றியா? நான் இன்னும் எத்தனை காலமா இருக்க போறேன்? அப்பா, அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? காலம் போயிடுச்சுன்னா அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையாமையே போயிடுமா? அப்பா, நான் இருக்கும்போதே எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாம கிளம்பி போயிட்டீங்க. நான் இல்லனா இந்த வீட்ல உங்க நிலைமை என்ன ஆகும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நினைச்ச உடனே அங்கிருந்து ஓடி வர முடியுமா? அம்மாடி, இப்ப நீ என் பக்கத்துல இருக்கம்மா. எனக்கு என்ன ஆனாலும் தோல் கொடுக்க நீ இருக்கேங்கிற தைரியம் இருக்கு. அதனால இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனா நீ கல்யாணம் ஆகி போயிட்டா அந்த சந்தோஷத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் தாங்கிக்குவேம்மா. இங்க நடக்கிற எதையும் உன் காதுக்கு கொண்டு வர மாட்டேம்மா. அப்பா, இதை விட அது எவ்வளவு பெரிய கொடுமை. அங்க என்ன நடந்துச்சோ, அப்பா எதையெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சிட்டு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்காருன்னு நான் தவிக்க மாட்டேனா? நீங்க என்னோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. அம்மாடி, நீ சொல்லிட்ட. உசுரோட இருக்கிறதுனால தானே நமக்காக நம்ம பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கா. அதனால நான் செத்துட்டா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருமே, அவ சந்தோஷமா இருக்கணுமேனு கூட நான் நினைக்கலாம் இல்லையா?